ஹாய், வெல்கம் டு சின்ன பையன் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ஐட்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பேர் சொஜ்ஜி அப்பம். ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ரவை, மஞ்சப்பொடி, நல்லெண்ணெய், தூளுப்பு. மேல் மாவு கொஞ்சம் ஊறணும், அதனால ஃபஸ்ட்டு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவையை போடணும். இப்போ நம்ம மஞ்சள் பொடியை போடலாம். இப்போ நம்ம தூளுப்பா போடலாம். இப்போ நம்ம இதை கலக்கலாம். ரவையை மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுத்திக்கலாம். ரவையை பவுலில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பிசையணும். அந்த மாதிரி கட்டியாக பிசையணும். இது மேலே நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கோம். இது நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணத்துக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1½ கப் சர்க்கரை, கொஞ்சம் கீ, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கணும். இதில் ஒரே ஒரு ஸ்பூன் கீ விட்டுருக்கோம். கீ நல்லா சூடாச்சு. இப்போ நம்ம ரவையும் முந்திரியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வேணும். ரவையை வறுக்கிறதுக்குள்ள 3 கப் தண்ணியை சுட வச்சுக்கணும். ரவையை நல்லா வறுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த தண்ணியை விட்டுக்கலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம கீயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காய் போடலாம். பாதி தான் போடணும், ஏன்னா ரொம்ப நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுக்கலாம். பூர்ணம் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொஜ்ஜி அப்பம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதில் எண்ணெய் தடவிக்கலாம். இது வந்து பாலிமர் தான். நடுவில் பூரணத்தை வச்சுக்கணும். இது வந்து பாலிமர் தான் தட்டணும். ஒரு கடாயில் எண்ணெயை வச்சுக்கலாம். இதை நம்ம தட்டிட்டோம். எண்ணெய் காஞ்சோடனே இது நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம இதை பிடிக்கலாம். பாருங்க, இது நல்லா செவந்துடுத்து.
இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சொஜ்ஜி அப்பத்தை இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு ப்ரெஸ் பண்ணால் நிறைய இருக்கிற எண்ணெய்லாம் போயிடும். சுச்சி அப்பம் ரெடி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.